வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் எங்கள் மாமனாருக்கு தவசம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே ஊர்லேருந்து வந்துட்டாங்க. எனக்கு மொத்தம் 4 நாத்தனார். என் வீட்டுக்காரர் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தோம். பேசி முடிக்கவே 12:30 மணி ஆகிட்டு. அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். எல்லோரும் எப்பயாவது ஒரு தடவை தான் ஒன்று கூடுறோம். அந்த டைமில் நல்லா சந்தோஷமாக எல்லாருமா பேசிக்குவோம். அப்புறம் விடிஞ்சதே தெரியல. டீ காஃபி குடிச்சிட்டு டிஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டிஃபனுக்கு தோசை, சாம்பார், இடியாப்பம், தேங்காய் பால் பண்ணியிருந்தோம். ஒவ்வொருத்தராக குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் நாத்தனாருங்க, எங்கள் வீட்டுக்காரங்களாம் சேர்ந்து ஃப்ளெக்ஸ் ஓட்டினாங்க. ஃப்ளெக்ஸை எடுத்து கொண்டு போய் வாசலில் வச்சுட்டு அவங்களும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. எல்லாருமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்ட கையோடையே சுவாமி வந்துட்டாங்க. பூஜை இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனசுக்கு அவ்வளோ நிறைவாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே மாமாவை நினச்சி அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டமாயிட்டு எல்லா வருஷமுமே ரொம்ப வருத்தப்படுவாங்க. யாரால தான் அப்பாவை மறக்க முடியும்? அப்பானா உலகமே அவங்க தான். அப்புறம் பூஜை முடிஞ்ச கையோடு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்தோம். சீக்கிரமாகவே சமையல் ஓடிடுச்சு. சமைச்சு முடிக்கிற வரைக்குமே மாமா பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. 4 நாத்தனாருமே அவங்க அப்பா பற்றி ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க. கேட்க அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்களாம் நம்ம அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா இப்போல்லாம் யாருக்கு என்ன வருது, என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டுது. ஒவ்வொருத்தர் பிரியும் போது தான் தெரியுது அதோட கஷ்டம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சமைச்சு முடித்த கையோட சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.